ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மல்லி 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 மல்லி. இந்த லாயர் சரியா பேசுறாரா நீ? இந்த லாயரு இந்த கேஸ்ல இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் சரியா புரிஞ்சு வச்சிருக்காரு மல்லி. இவர் சீக்கிரம் விஜய் தம்பியை காப்பாத்திருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு சீக்கிரம் அவர் வெளியே வரணும் அண்ணி. அவரை லாக்அப்ல என்னால பார்க்கவே முடியல. வெண்பா வேற மனசு அப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஏய் ஐயோ தம்பி பாத்து. தம்பி தம்பி ஒண்ணும் இல்ல. என்ன தம்பி ஏன் தனியா வந்திருக்க? அப்பா அம்மா எங்க? யாரும் கூட வரலையா? ஒண்ணும் ஆகல. இல்ல ஒண்ணும் இல்ல. அம்மா என் பேருக்கு என்னாச்சுமா? ஒண்ணும் ஆகலங்க, பயப்படாதீங்க. சரி. கார் வந்து இடிச்சிருக்கும். ஐயோ ஏங்க குழந்தை இப்படிதான் நடு ரோட்ல விடுவீங்களா? எப்பவும் ஒரு கையை புடிச்சுக்கிறது இல்ல? லாலிபாப் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாமா, அப்படியே என்ன விட்டுட்டு இப்படி ஓடி வந்துட்டாமா. ஒண்ணும் பயப்படாதீங்க, அவனுக்கு ஒரு அடியும் இல்ல, பத்திரமா தான் இருக்கான். என் பொண்ணுக்கு புருஷன் இல்ல, இவன் தான் அவளோட ஒரே ஆறுதல். ஒரு நிமிஷத்துல அவனை தொலைக்கிறது என்னம்மா? அது ஒண்ணும் ஆகல இல்லங்க, அப்படியே வருத்தப்படுறீங்க? சரி வாங்க, ஏதாவது கூல்ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா? இல்ல அதெல்லாம் வேண்டாம்மா. நீங்க அந்த விஜய் தம்பியோட சம்சாரம் தானே? என்ன நீங்க ஸ்டேஷன்ல பாத்திருப்பீங்களே, உங்க போன்ல இருந்து தானே விஜய் எனக்கு கால் பண்ணுவாரு. தெரியுதுமா. கடவுள் என்னெல்லாம் வேலை பண்றாரு பாருங்கம்மா. என்ன ஸ்டேஷன்ல வச்சு உங்களுக்கு உதவி பண்ண வைக்கிறாரு, உங்களை இங்க அனுப்பி எனக்கு உதவி பண்ண வச்சிருக்காரு. கடவுள் நல்லவங்களை எப்பவுமே கைவிட மாட்டாரு. நீங்க அப்படி சொல்றீங்க, அங்க விஜய் தம்பி எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு நீங்க பாத்துட்டு தானே இருக்கீங்க. அந்த இன்ஸ்பெக்டர் விஜய் தம்பிய கை நீட்டி அடிக்கிறாங்க. எனக்கும் அதாம புரியல. அந்த அம்மா ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நேர்மையானவங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டேஷனோட முகமே மாறிடுச்சு. அனாவசியமா யாரையும் அடிக்கிறது, அதிகாரம் பண்றது, இது எல்லாமே இல்லாம போயிடுச்சு. ஸ்டேஷனுக்கு யார் வந்தாலும் மரியாதையா நடத்தணும்னு எல்லாரையும் மாத்திட்டாங்க. இவ்ளோ சொல்றீங்களே, ஆனா எங்க விஷயத்துல அப்படி நடக்கவே இல்லையே சார். அதாம்மா எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. நீங்க வர வரைக்கும் நல்லா தான் பேசிட்டு இருப்பாங்க, விஜய் தம்பி கிட்ட கூட நல்லா தான் பேசுவாங்க. ஆனா உங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு கோவம் வருது பாருங்க. அது என்ன கோவம்னு என்னால புரிஞ்சுக்க முடியலம்மா. அப்படி ஒரு கோவம் வருது. அம்மா நீங்க நல்லா யோசிங்க, கண்டிப்பா இதுக்கு ஒரு வழி பறக்கும். சரிங்க ஐயா, நாங்க என்ன செய்ய முடியும்னு பாக்குறோம். நீங்க பத்திரமா குழந்தைய கூட்டிட்டு போங்க. வரேன். மல்லி நீ ஒண்ணும் கவலைப்படாத. சரி இப்ப என்ன பண்றது? எனக்கே என்ன பண்றதுன்னு தெரியல அண்ணி. மனோகர் அண்ணகிட்ட விஷயத்த சொல்லுவோம், அவர் என்ன சொல்றாருன்னு பாத்துட்டு அப்புறம் லாயர் கிட்ட விஷயத்த கொண்டு போவோம். ஹலோ சொல்லுமா. அண்ணா நீங்க எங்க இருக்கீங்க? நான் இப்ப வீட்டு பக்கம் தான் இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுமா. நீங்க வீட்டுக்கு வரீங்களா? ஒரு விஷயம் பேசணும். முக்கியமான விஷயம்னா இப்பவே சொல்லுமா. முக்கியமான விஷயம் தானே, ஆனா நேர்ல தான் பேசணும். வீட்டுக்கு வாங்களேன். சரிம்மா, இதோ வந்துடுறேன். சரிண்ணே, வாங்க நீ போலாம். என்ன இப்படி திடீர்னு காலவாரி விட்டுட்ட? நான் எங்க காலவாரி விட்டேன்? உங்க ஆண்டி யாரோ வந்த உடனே என்ன அண்ணன் சொல்லிட்டல. ராஜி ஆண்டி எங்க மாமாவோட அக்கா, அவங்களுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். அப்போ எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல, அதான் அப்படி சொன்னேன். ஆனாலும் நீ என் அண்ணன் சொன்னது என்ன எவ்வளவு ஹர்ட் பண்ணிடுச்சு தெரியுமா? நான் எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா? சாரி தினேஷ். வெறும் சாரி எல்லாம் ஏத்துக்க முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.